நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தேர்தல் ஆணையம் என்னென்ன வேலைலாம் பார்த்ததோ அதெல்லாம் நம்ம கையில இருந்துச்சு. இப்ப தேர்தல் ஆணையத்துல திருடர்கள் வந்து விட்டார்கள். நான் இப்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் இவ்வளவு பணி. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நாடாளுமன்ற தேர்தல் இல்லாமலேயே ஒன்றிய அரசு மாறும், திமுக உள்ள போகும். எண்ணி பாருங்கள், ஒன்றிய அரசிலே ஒரு மிருக பலமுள்ள ஆட்சி கூட இல்லை. கூட்டணி கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு ஆட்சியை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த ஆட்சி இன்றைக்கு தேர்தல் கமிஷனை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறது? நான் 30 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் இருக்கிறேன். 96 நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்ப எனக்கு வயசு 30 31 தான். இப்ப 27 வருஷம் 28 வருஷமா இருக்கேன். இந்த மாதிரி பிஎல்ஏ பார்த்ததுண்டா? பிஎல்ஏ 2 தெரியுமா? பிஎல்சி தெரியுமா? உங்க அண்ணன் தேர்தல் எதுவுமே தெரியாது. இப்ப தேர்தல் ஆணையம் என்னென்ன வேலைலாம் பார்த்ததோ அதெல்லாம் நம்ம கையில இருந்துச்சு. பூத் ஸ்லிப் நம்ம கையில, வாக்காளர் பட்டியல் நம்ம கையில, ஸ்லிப் கொடுக்கறது நம்ம கையில, சின்னம் கொடுக்கறது நம்ம கையில, எல்லாம் நம்ம இருந்துச்சு. ஏன்னா இந்த ஓட்டு போடுறதுல 10-20 பேர் திருட இருப்பான், கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம அந்த வேலையை பார்த்தோம். தேர்தல் ஆணையம் ஒழுங்கா இருந்துச்சு. இப்ப தேர்தல் ஆணையத்தில் திருடர்கள் வந்து விட்டார்கள். நான் இப்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் இவ்வளவு பணி. அவங்க சரியா இருந்தா அந்த வேலை வேண்டியதில்லை, வழக்கம் போல போலாம். இத்தனை கவனமாக இருப்பதற்கு காரணம், தலைவர் நம்மை இவ்வளவு கவனமாக ஆற்றுப்படுத்துவதற்கு காரணம், தேர்தல் ஆணையத்திலே திருடர்கள் இருக்கிறார்கள். அந்த திருட்டை தடுக்கிறது தான் அவ்வளவு வேலை. இப்படி தடுத்துதான் முதலமைச்சராக வரணும்னா வேண்டியதுல வந்துருவார். ஆனால் நீங்க 130 140 அலைன்ஸோட சேர்த்து 150 அப்படிலாம் ஆட்சி அமைச்சீங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கான தேர்தல். நான் நாடாளுமன்றத்தில் 25 ஆண்டு காலத்துக்கு மேலாக இருந்தவன் என்ற முறையிலே நான் சொல்லுகிறேன், இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் மட்டுமல்ல, இந்த தேர்தல் இந்தியாவுக்கான தேர்தல். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்த கூட்டணியில் இருக்கிற சந்திரபாபு நாயுடுவோ அல்லது மற்ற மாநில கட்சிகளோ வலிந்து மோடியை அமித்ஷாவை ஆதரிப்பதற்கு காரணம் வேற வழி இல்லை. இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ எல்லாம் வந்து இருக்கிறான். தெலுங்கு தேசம் உருவாக்குற யார் காரணமோ சந்திரசேகர ராவ். தமிழ்நாட்டை உருவாக்கியவர் அண்ணா என்று சொன்னால் தெலுங்கு தேசத்தை உருவாக்கி கொடுத்த சந்திரசேகர ராவ். அவர் குடும்பத்தை ரெண்டா பிடிச்சு அந்த பிரச்சனைக்கு ஆட்சியில் இல்லை. சிவசேனா ஒரு மிகப்பெரிய இயக்கம், அந்த இயக்கத்தை ரெண்டா பிரிச்சு அண்ணா தம்பி பிரிச்சு இல்ல. இப்படி எல்லா அரசியல் கட்சிகளையும் துண்டாடி எல்லா மாநில கட்சிகளையும் முடக்கி குடும்பத்தை முடக்கிறது, பிரிக்கிறது, அந்த கட்சியை உடைக்கிறது, அல்லது இருக்கிற எம்எல்ஏக்களை உடைக்கிறது மகாராஷ்டிரா தான் நடந்துச்சு. இப்படி முடக்கி தங்களுடைய ஆளுமையை, மதவாதத்தை கொண்டு செலுத்துகின்ற ஆற்றலை இன்றைக்கு வரல் பெற்றிருக்கிறார்கள். முழு மெஜாரிட்டி இல்ல, வெறும் 230 240 தான். இந்த உதிரி கட்சிகளோட நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அவரோட உள்ள கணக்கெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன் இது இந்தியாவுக்கான தேர்தல் நான் சொல்றேன்னு சொன்னா, நீங்க 200க்கு 234க்கு 200 இல்ல, குறைந்தபட்சம் 180 இருந்து 200க்குள்ள நீங்கள் பெற்றுவிட்டால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நாடாளுமன்ற தேர்தல் இல்லாமலேயே ஒன்றிய அரசு மாறும், திமுக உள்ள போகும். இதுக்கு நான் பட்டவர்த்தமா சொல்றேன், எல்லா தலைவர்களும் ரெடி. ஏன் இங்க இருந்து பீகாருக்கு போகிறார் என்றால், பீகாருக்கு ஏன் அவரை கூப்பிடுறாங்கன்னு சொன்னா, எல்லா தலைவர்களும் இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ மோடிக்காக பயந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய ஒரே தகுதிமிக்க தலைவனாக மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மனிதன் தான் இருக்கிறார். என்ன காரணம்? 4000 கோடி தரலங்கிறான். நீங்க 4000 கோடி தரலன்னா பரவாயில்ல, 10,000 கோடியை கொடுத்தா வேணான்றாரு. அது கூட நான் முக்கியம் சொல்லல. லேசா கண்ணசைத்தால், கொஞ்சம் இசைவாக போனால், ஒன்றிய அரசோடு ஒத்துப்போகிறேன் என்று சொன்னால், என்னுடைய கொள்கையை கொஞ்சம் தளர்த்தி கொடுக்கிறேன் என்று இந்த மனிதர் சொன்னால் 5 லட்சம் கோடி கொடுக்கறதுக்கு மோடி ரெடி. ஆனால் நான் மண்டியிட மாட்டேன், இது பெரியார் மண், இது அண்ணா மண், இது கலைஞர் மண் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இந்த மனிதருக்கு வந்திருக்கிறது. என்ன காரணம்? மீண்டும் இந்த ஆட்சி தொடருமானால் இந்தியாவில், அல்லது நாமும் இங்கே வலுவடைந்து விட்டால் என்ன ஆகும்? இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை எடுத்து விடுவார்கள் அப்படின்னு நான் சொல்லல. போன தேர்தலில் 400 நாங்கள் எட்டி விட்டால், ஒன்றிய அமைச்சர் சொன்னார், 400 பேர் நாடாளுமன்றத்துக்கு நாங்கள் வந்துவிட்டால் இந்த அரசியல் சட்டத்தை எடுத்து விடுவோம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.